இந்த டிசைன் எவ்வளோ 4 கடையில் கேட்டாதான் நமக்கு ஐடியா வரும். அதே மாதிரி தான் நம்ம கடைக்கு வரது. அவங்களுக்கு வந்து நம்ம ரேட்டை இந்த மாதிரி நார்மலாக அவங்க புரிஞ்சிக்கலாம். அவங்க நம்மகிட்ட ரேட்டு தான் கேட்க வராங்க, நம்மளே தெரிஞ்சுக்கணும் பேசணும். அப்புறம் இதுதான் ரொம்ப கம்மி பண்ணி சொல்லாத, கரெக்டாக சொல்லி அவங்க அனுப்பிச்சிக்கலாம். ரேட் நல்லா கம்மி பண்ணி வரவங்க நம்ம தான் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். கம்மி பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த 30% வந்து நம்மளோட லாபம், 20% கம்மி பண்ணுறதுக்குன்னு வைக்கிறது. அதில் வந்து ரொம்ப அடிமட்டமாக கேட்குறது அந்த 20% கூட கொடுத்துடலாம். ஏன்னா நமக்கு தான் 30% இருக்குல்ல, நம்மளோட லாபம் இருக்குல்ல. கம்மி பண்ணாத பரவாயில்லையா கேட்குறவங்களுக்கு 10% கம்மி பண்ணாலும் அந்த 10% நம்ம கொடுக்குறோம். இதை நல்லா கம்மி பண்ணுறவங்களையும் சேல் பண்ண முடியும். நார்மலாக கேட்குறவங்களையும் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரே லாபத்தை நம்ம வழிக முடியாது. ஒரு சிலர்கிட்ட கம்மியான லாபம் கிடைக்கும். ஆனால் நம்மளோட அமௌண்ட் வந்துடும். நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணணுமோ அது வந்துடும். வியாபார இதுதானே சார்